கர்த்தருடைய விலையிடப்பெற்ற பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த அருமையான நல்ல இந்த இரவு நேரத்திலும் கூட நாம் தொடர்ச்சியாக அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் கலாத்தியா மாகாணங்கள் இருக்கிற திருச்சபைகளுக்கு இந்த நிருபத்தை எழுதினார். இந்த நிருபத்திலிருந்து ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 சபைகளுக்கு இந்த நிருபம் எழுதப்பட்டாலும் இதுல சொல்லப்பட்ட சில வார்த்தைகள், சில வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரயோஜனத்திற்காக பல விஷயம் நம்ம கற்று வருகிறோம். நம்ம கடந்த வாரங்களில 5ஆம் அதிகாரத்தை நம்ம படித்து வந்தோம். இந்த 5ஆம் அதிகாரத்துல நல் நடக்கையை குறித்து, அதாவது ஒரு விசுவாசி தன்னுடைய வாழ்க்கையில நல் நடக்கையை குறித்து படிக்க வேண்டும் நடக்க வேண்டும் என்பதை நம்ம செஞ்சோம்னா படித்தோம். முதல் 2 அதிகாரங்களை நான் சொன்னது போல அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் தான் ஒரு யூதனாக இருந்து இந்த யூத மார்க்கத்திலே வளர்க்கப்பட்ட இந்த மனுஷன், இந்த யூத மார்க்கத்திலே நான் கற்றுக்கொண்ட பிரமாணங்களோ, இல்ல நான் பின்பற்றிய இந்த பிரமாணங்கள், இல்ல நான் பின்பற்றிய விருத்த சேதனம் என் வாழ்க்கையில சில நேரங்களில் சரியான வழியிலே போக எனக்கு உதவி செய்தது, அவ்வளவுதான். ஆனா எனக்கு ஒரு புதிய மாற்றம், புதிய வாழ்வு, நித்தியமான மீட்பு இது எனக்கு இது தரல அப்படிங்கிறத தன்னுடைய சுய சரித்திரத்தின் மூலமாக, தன்னுடைய சுய சாட்சியின் மூலமாக முதல் 2 அதிகாரங்களை அவர் எடுத்துக்கொண்டார். ஏன்னா ஏற்கனவே இந்த சபைகளில் இந்த சில குழப்பங்கள் இருந்ததுனால, ஒவ்வொரு வாரம் சொல்லுகிறேன், சில குழப்பங்கள் இருந்ததுனால இந்த குழப்பத்தை தீர்ப்பதற்காக பவுலடிகளார் இந்த நிருபத்தை எழுத ஆரம்பிக்கும் பொழுதுதான் சொல்றார், முதல் 2 அதிகாரங்களை நானும் இதே யூத போதகர்களை போல நான் ஒரு பரிசேய மார்க்கத்துல பிறந்து வளர்ந்தவன், நான் ஒரு பென்யமீன் கோத்திரத்தான், இப்படி எனக்கு பல விஷயங்கள் என்கிட்ட இருந்தா கூட நான் என்னுடைய அனுபவத்துல சொல்லுகிறேன், இது என் வாழ்க்கையில என்னத்தை கொடுக்கலன்னு கேட்டீங்கன்னா ஒரு நித்தியமான ஒரு விடுதலையை இந்த பிரமாணமோ விருத்த சேதமோ எனக்கு தரவில்லை. என்னை தேவ பிள்ளையாகவும் இது மாற்றல, மாறாக இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர், அவருடைய ரத்தம், அவர் மூலமாக வைக்கிற விசுவாசம் தான் என் வாழ்க்கையில என்னத்தை கொடுத்துச்சுன்னு கேட்டா ஒரு பெரிய மாற்றத்தையும் நித்தியமான மீட்பையும் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பரலோக வாழ்வையும் இதான் கொடுத்தது என்பதை முதல் 2 அதிகாரங்களை பேசிட்டு 3ஆம் அதிகாரத்திலே நீதிமானாக்குதலை பற்றி பேசுகிறார். நீதிமானாக்கப்படுதல் என்பது முழுக்க அது விசுவாசத்தின் அடிப்படையில தான் என்பதை 3ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமை எடுத்துக்காட்டாக கொண்டு அதை பேசுகிறார். 4ஆம் அதிகாரத்திலே பரிசுத்தமாகுதலை பற்றி பேசுகிறார். ஒரு நீதிமானாக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறத 4ஆம் அதிகாரம் முழுவதும் பேசி இந்த பரிசுத்தமாக்கப்பட்ட நம்முடைய தகுதி என்ன, நம்முடைய நிலைப்பாடு என்னங்கிறத பேசுகிறார். ஏன்னா இவர்களுடைய தகுதியை கர்த்தர் ஏற்கனவே சுதந்திரவாளிகள், நீங்களாம் சுயாதீனர்கள் என்று உயர்த்தி வச்சுட்டார். ஆனா இந்த நியாயப்பிரமாண போதகர்கள் இல்ல நீங்கள் மறுபடியும் நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையா போகணும் என்று போதிக்க ஆரம்பிச்சாங்க. ஆகவேதான் மிக கடுமையாக கடிந்து கொண்டு பவுல் சொல்லுகிறார், இல்லப்பா, இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஏற்கனவே நம்ம சுயாதீனத்துக்கு உட்பட்டோம், நம்ம சுதந்திரவாளிகள் யாருக்கு? தேவனுக்கு. ஆகவே நாம் இனி யாராக வேண்டிய அவசியம் இல்லைன்னு கேட்டா நம்ம மறுபடியும் இந்த அடிமைத்தனமாகிய நியாயப்பிரமாணமோ விருத்த சேதத்துக்குள்ளாக போக வேண்டாம், நம்ம ஏற்கனவே சுதந்திரவாளியை கர்த்தர் மாற்றி விட்டார் என்பதை 4ஆம் அதிகாரங்கள் முழுசுமாக அதைத்தான் ஆகாரை கையில் எடுப்பாரு, சாராள கையில் எடுப்பாரு, அதே போல அருமையான ஈசாக்கு கையில் எடுப்பார். இப்படி அந்த பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த இந்த முற்பிதாக்களை கைகள் எடுத்துக்கொண்டு அவர் எடுத்துக்காட்டாக பேசுகிறார். அப்ப நம்மெல்லாம் ஒரு சுதந்திரவாளிகள் தான், நம்மளாம் சுதந்திரம் பெற்று விட்டோம், நம்மளுக்கெல்லாம் தேவனானவர் இந்த பாவத்திலிருந்து விடுதலையை கொடுத்து அவருடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றி விட்டார் என்கிறத ஒரு அற்புதமான போதனையை அங்கே 4ஆம் அதிகாரம் முழுசு பேசினார். கடந்த வாரத்துல 5ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன படிச்சோம்னு கேட்டீங்கன்னா முதல் ஏறக்குறைய நம்ம 13-14 வசனங்களை பார்த்து முடிச்சிருக்கிறோம். இந்த 5ஆம் அதிகாரத்திலேயே அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் பேசிட்டு வரார். பரிசுத்தமாகுதலை பற்றி பேசுறேன் நம்முடைய பவுலடிகளார் 5ஆம் அதிகாரத்திலே இனி நீங்க உங்களுடைய நடத்தையில எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துகிற விதத்தில் நடக்க வேண்டும். ஏன் அப்படின்னா இங்க இருக்கிற போதகர்கள், இந்த யூத போதகர்கள் உங்களை இனியும், அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் நியாயப்பிரமாணம் அவர்களை நடத்தியது, நியாயப்பிரமாணம் என்னெல்லாம் சொல்லிச்சோ அதன்படியெல்லாம் நடக்கணும். அதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய சட்டமா இருந்துச்சு. இப்ப பவுல் சொல்றாரு, இல்லப்பா, பழைய ஏற்பாட்டு காலத்துல ஓகே, நியாயப்பிரமாணம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, நியாயப்பிரமாணத்தின்படி அவங்க நடந்து போனாங்க, ஓகே. ஆனா இந்த 5ஆம் அதிகாரத்துல பவுல் எதை எடுத்து வரைக்கிறார் என்று கேட்டால், நீங்கள் நல்நடத்தை நடக்க வேண்டும், உண்மைதான். ஆனா உங்களை நடத்துவது யாரா இருக்க வேண்டும் என்றால் மறுபடியும் நியாயப்பிரமாணம் இல்லை, உங்களை பரிசுத்த ஆவியால் நடத்த வேண்டும் என்பதைத்தான் இந்த 5ஆம் அதிகாரத்துல நம்ம கடந்த ஒரு 13-14 வசனங்கள்ல நம்ம அதான் படிச்சோம்.
இவர்கள் மறுபடியும் நியாயப்பிரமாணம் உங்களை நடத்த வேண்டும், அதற்கு நீ கீழ்பட்டிருக்க வேண்டும், அதுதான் உங்களை நடத்தி கொண்டு போக வேண்டும் என்று போதித்தவர்களுக்கு இந்த 5ஆம் அதிகாரத்துல சொல்ற இல்ல உங்களோட நடத்தை கூட எதன் அடிப்படையில் இருக்குன்னு கேட்டா இந்த கட்டளைகள் நியாயப்பிரமாணங்கள் அடிப்படையில் அல்ல. நமக்கு தேவன் ஒரு புதிய உடன்படிக்கை கொடுத்துட்டார், புதிய பிரமாணங்களை கொடுத்துட்டார், நமக்கு ஒரு புதிய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணத்தின் அடிப்படையில் நம்ம வழிநடத்தி போக வேண்டும் என்பதைத்தான் இவர் பவுலடிகளார் 5ஆம் அதிகாரத்திலே எடுத்து பேச ஆரம்பிச்சார். நம்ம அதைத்தான் ஏற்கனவே 12ஆம் கடைசி நம்ம பார்க்கும் பொழுது இந்த 12ஆம் அதிகாரத்தில் கூட அவர் சொல்வாரு, உங்களை கலக்கிறவர் தறிக்கொண்டு போனால் நலமாய் இருக்கும். அதாவது இவங்க மறுபடியும் இந்த திருச்சபையில் இருக்கிறதான அந்த விசுவாசிகள், இந்த கலாத்திய சபை விசுவாசிகளுக்கு இவங்க எதுல இருந்தெல்லாம் விடுதலையாகி வந்தாங்களோ மறுபடியும் அதுல அடிமைத்தனத்துக்குள்ள போகணும்னு சொல்லி போதிக்க ஆரம்பிச்சாங்க. ஆகவேதான் பவுலடிகளா இல்லப்ப இப்படிப்பட்டவர்கள் எனக்கு யாரும் தெரியல, ஆனா இவங்க அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடாது என்பதை ரொம்ப கண்டித்து என்ன செய்யறாருன்னா பேசுகிறார். 13ஆம் வசனத்துல மதம் படிச்சோம், போன வாரம் படிக்கும் பொழுது, சகோதரரே நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள், இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கு ஒரு ஊழியம் செய்யுங்கள். பவுலடிகளார் கொடுக்கிற ஒரு வார்த்தை. இந்த வசனத்தை பல நேரங்கள்ல தவறாக புரிந்து கொள்கிற போதகர்கள் இன்னைக்கு நிறைய பெருகிட்டாங்க. ரொம்ப எளிதாவே புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. சகோதரரே நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள் தான் சொல்றேன். அப்ப எல்லா விசுவாசிகளுக்கும் சுதந்திரம் கொடுக்கப்பட்டாச்சு, இனி நீங்க அடிமைகள் அல்ல, இந்த வார்த்தையை அவர் பேசுறார். அப்ப இன்னைக்கு பாருங்க நிறைய இந்த கிருபையின் உபதேசத்துக்காரர்கள் சொல்றாங்கல்ல, மிக செழிப்பின் உபதேசத்துக்காரர்கள், இவங்க என்ன அப்படின்னா இந்த தேவனுடைய கிருபையவும் இந்த உபதேசத்தையும் தவறாய் புரிஞ்சுக்கிட்டாங்க. இங்க தேவன் சொல்றது என்ன, கிறிஸ்தவ சுயாதீனம் என்பது நாம் பாவம் செய்யலாம் என்பதற்கான ஒரு சர்டிபிகேட் கிடையாது. சுயாதீனத்தை கொடுத்தார் உண்மைதான், இனி நீங்கள் அடிமைவாதிகள் அல்ல. பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் நிறைய பிரமாணங்கள் கொடுத்து நீ இப்படி இரு அப்படி இருன்னு சொல்லி நிறைய திட்டவட்டமா நிறைய விஷயங்களை சொன்னா இருப்பான். இனி நீங்க அதுக்கு அடிமை இல்லைன்னு பவுல் சொன்னது உண்மைதான். ஆனால் அதை நம்ம எப்படி எடுத்துக்கிற கூடாது அப்படின்னா, இப்படி சொன்னதுனால நம்ம எப்படினாலும் வாழலாம் அப்படி கிடையாது. அதான் சொல்றாரு, அதன் பின்னாடி பேசிடுவார் அவரு, சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள், சுதந்திரமா இருக்கத்தான் அழைக்கப்பட்டீங்க. இந்த ஒரு வார்த்தையை மாத்திரம், இந்த ஒரு வாக்கியத்தையை மாத்திரம் எடுப்போம் என்றால் தவறாய் புரிந்து கொள்ள நிறைய விஷயங்கள் உண்டு. ஆகவேதான் இன்றைக்கு இருக்கிற நிறைய போதகர்மார்கள் நம்ம என்ன செய்யலாம் என்றால் பாவம் செய்யலாம், ரட்சிக்கப்பட்ட பிறகும் கூட தேவனுடைய சமூகத்திலிருந்து கூட நம்ம பாவம் செய்யலாம். ஏன் அப்படின்னா கர்த்தர் அதுக்கெல்லாம் சேர்த்து மறிச்சிட்டாருன்னு ஒரு தவறான போதனை போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா நம்மளை சுயாதீனமாய் சுதந்திரமாய் அழைச்சிட்டார், இது நம்ம எதுக்கு அடிமை கிடையாது, நம்ம யாருக்கு அடிமை கிடையாது அப்படிங்கிற ஒரு போதனையை இன்றைக்கு இருக்கிற நிறைய போதகர்கள் உள்ளே கொண்டதனுடைய காரணம் இந்த வசனத்தை வச்சுதான். ஆனா பின்னாடி அவர் சொல்றாரு பாருங்க, இந்த சுயாதீனத்தை அது பின்னாடி சொல்லி ரொம்ப அருமையை பேசுறார். நீங்கள் எதுக்காக அனுசரிக்க கூடாதாம், மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாதீங்க, அது முக்கியம். அப்ப சுதந்திரம் தான், ஆனா அது சுதந்திரமானது பாவம் செய்யலாம் என்பதற்கான ஒரு சர்டிபிகேட் கிடையாது, பாவம் செய்யலாம் என்பதற்காக அவர் கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை கிடையாது. மாறாக பாவத்தை மேற்கொள்வதை பத்தி பேசுறார். நீங்க உங்களுடைய மாம்சத்துக்கு இடம் கொடுத்துறாதீங்க, பாவத்தை நீங்க மேற்கொள்ள வேண்டும். இப்ப நீங்க சுதந்திரவாளிகள் தான், சுதந்திரம் கொடுக்கப்பட்டாச்சு உண்மைதான், பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட இந்த பிரமாணங்கள் அடிப்படையில வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்னொரு பக்கம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நம்ம கொடுத்த போதனைகள் இருக்குல்ல, கர்த்தர் நமக்கு வாழ்ந்து விட்ட போற ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கை இருக்குதுல்ல, அப்ப அந்த வாழ்க்கையின் அடிப்படையில் ஒரு வாழ்க்கை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். அதான் பவுல் சொல்றார், நம்ம எதுவும் செய்யலாம் என்பதற்கான ஒரு வார்த்தை அது கிடையாது. மாறாக நாம் பரிசுத்தமாய் பாவத்தை மேற்கொண்டு வாழ வேண்டும் என்பதைத்தான் நாங்க பேசுகிறோம். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் நிறைய காரியங்கள் கொடுத்தா கூட இந்த மனிதர்கள் மறுபடியும் பாவம் செஞ்சாங்க. ஆனா நமக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம் அப்படி கிடையாது. அதுதான் 1 பேதுரு 1:16 வாசிகள் பாத்தீங்களா, நம்ம ஆராதிக்கிற தேவன் நான் பரிசுத்தராய் இருக்கிறதுனால நீங்க எப்படி இருக்க அப்படின்னா எனக்கு ஏற்ற பரிசுத்தரா நீங்க இருங்குங்கிற. அப்ப அவர் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமா இருங்க, அதான் பேசுறேன். அதை நம்ம இந்த வசனங்களை நம்ம தவறாய் புரிந்து கொள்வதற்கு இந்த வசனங்கள் அப்படியே ஏதுவா இருக்கு. நிறைய இன்றைக்கு சபைகளிலே ஏன் துணிகரமாக இந்த பலிபடத்திலேயே சாராய் பட்டு வைக்கிறாங்க, பலிபடத்துல வைக்கிறாங்க, குடிக்கிற ஒரு ஊழியக்காரர் போய் குடிக்கிறார், சிகரெட் அடிக்கிறார். யூடியூப்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கமானது அப்படியே பாழாகிட்டு இருக்குது. அதை பார்க்க நிறைய தேவ மனிதர்கள் தேவ பிள்ளைகள் அதற்கு எதிராக குரல் கொடுத்தாலும் அநேக வாலிபர்கள் நிறைய பேர் இந்த பாவம் செய்யலாம் என்கிற உபதேசம் அநேகர் என்ன செய்யுது அப்படின்னா அந்த திருச்சபைக்குள்ள இழுக்குது. அதன் இயேசு கிறிஸ்துவான கரெக்டா சொன்னதுதான், கடைசி காலங்கள் இப்படிதான் எழும்புவார்கள், நிறைய பேர் எழும்புவாங்க. ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் நாம் சுதந்திரத்துக்காக அழைக்கப்பட்டது உண்மைதான். ஆனா பாவத்தை செய்வதல்ல, பாவத்தை மேற்கொள்ள அழைக்கப்பட்டோம். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று வேதம் சொல்லுங்கள்.
அப்ப அவர் பரிசுத்தரா இருக்கிறது போலவே அழைக்கப்பட்ட நாமும் நம்முடைய சுதந்திரத்தை பயன்படுத்தி கொண்டு, நமக்கு கொடுக்கப்பட்ட சுயாதீனத்தை பயன்படுத்தி கொண்டு நாம் அவருக்கு ஏற்ற பரிசுத்தமா வாழணும். அது முக்கியம். அந்த பரிசுத்தமான வாழ்க்கைக்கு தான் கர்த்தர் நம்மளுக்கு மிகப்பெரிய சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். இல்லைன்னா நான் மறுபடியும் அந்த அடிமைத்தனமாகிய பிரமாணத்துக்கே இருந்திருக்கேன். நான் இன்னைக்கும் வருஷம் வருஷம் போய் பலியிடணும், வருஷம் வருஷம் தேவனுக்கு முன்னாடி நிற்கும். நான் கொடுக்கப்பட்ட அத்தனை கற்பனைகளுக்கும் அடிமைத்தனமா இருந்த வேண்டும். ஆனா பழைய ஏற்பாட்டுல இருந்த அந்த அடிமைத்தனத்தை கர்த்தர் நீக்கி போட்டு, இனி இந்த பிரமாணம் அல்ல, நான் கொடுக்கிற பிரமாணம் என்னவென்றால் அன்பினாலே ஒருவருக்கு எப்படி இருங்க ஊழியம் செய்யும். அதாங்க பேசுறான். அப்ப இந்த ஜனங்களுக்கு ஒண்ணு புரிய வைக்கிறார் பவுல் அடிக்கலாம். இந்த யூத மார்க்கத்தில் வந்த போதகர்கள் உங்களை மறுபடியும் அடிமைத்தனத்துக்கு கொண்டு போறாங்கப்பா. ஆனா நான் போதிக்கிறேன், நம்ம இனி அடிமைவாதிகள் அல்ல, சுதந்திரவாதிகள். ஆனா இந்த சுதந்திரத்தை நீங்க தவறா பயன்படுத்திக்கிறார். அவ்வளவுதான். சுதந்திரம் கொடுக்கப்பட்டாச்சு, உண்மைதான். கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு சுயாதீனம் உண்டு, உண்மைதான். தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம எல்லாருக்குமே கிறிஸ்துவானவர் நமக்கு இனி எதற்கு அடிமைப்பட்டவன் அல்ல என்பதை நமக்கு உறுதிப்படுத்தி விட்டார். அவ்வளவுதான். அப்படி செய்யறதுனால நம்ம எல்லாம் இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். இல்லைன்னா நம்மளாம் வெளியில இருக்கணும், அவுட்டர் கோட்ல இருக்கணும், வெளியில இருக்கணும். தேவனுக்கு நமக்கு பலி செலுத்துவதா இருக்கட்டும், தேவனை ஆராதிக்க வருவதா இருக்கட்டும், தேவனுக்கு ஏற்ற ஊழியங்கள் செய்வதா இருக்கட்டும், இது ஒரு அன்னைக்கு காலகட்டத்துல ஒரு பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட அந்த லேவி கோத்தரத்தார மாத்திரம் செய்ய முடிந்தது. ஆனா இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய சுதந்திரம் என்னன்னா, நான் தேவனுடைய வசனத்தை பிரசங்கிக்கலாம், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கலாம், ஜெபிக்கலாம். எனக்கு தேவன் பலவிதமான சுதந்திரத்தை கொடுத்துட்டார். இந்த சுதந்திரம் எல்லாம் எதுக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா, இது நான் பாவத்தை மேற்கொண்டு அவரை போல மாறுவதற்குத்தானே ஒழிய, அதை பயன்படுத்த வேண்டிய ஒழிய நான் எப்படி வேண்டுமானோ வாழ்வலாம் அப்படிங்கிறதுக்காக. அதான் பவுல் மறுபடியும் பேசுறார், இந்த ஜனங்களுக்கு புரிய வைக்கிறார். அது மாத்திரமல்ல, அடுத்த வசனத்துல அவர் பேசும் பொழுது 13ஆம் வசனத்துல அதான் சொல்றாரு பாருங்க, உன்னிடத்துல நீ அன்பு போல பிறனிடத்துல அன்புருவாய் என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும் என்று சொல்லுகிறார். அப்ப இவர் கொடுக்கிற பிரமாணத்தை ஒண்ணு பற்றி முடிச்சுறாரு. பழைய ஏற்பாட்டுல ஏறக்குறைய 900க்கு அதிகமானது இருக்குது. ஓகே, இது எல்லாம் பார்த்து செய்யணும். ஒவ்வொன்னா அவங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணங்கள் அதிகமா இருக்கு. இன்றைக்கு ஐயாபுரம் சபையில ஆதியாம் புஸ்தகத்தை எடுத்துட்டு இருக்கும் பொழுது, தேவன் பறவைகள், இந்த சாதாரண பறவைகளுக்கு கூட அவர் எந்த அளவுக்கு கரிசனையா இருக்கிறாரு. நம்ம மனிதர்கள் மேல கரிசனையை கொடுக்கிற தேவன் உண்மைதான். ஆனா அவரால் உண்டாக்கப்பட்ட இந்த பறவைகள் கூட 5ஆம் நாளை படைப்பிடிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த பறவைகளுக்கு கூட கர்த்தர் எந்த அளவுக்கு கரிசனையா இருக்கிறார். உபாபஸ் சொல்றாருல, நீ ஒரு வீட்டுக்குள்ள பாக்குற, வீட்டுக்கு மேல ஒரு மரம் இருக்குது, அதுல ஒரு கோழி, அது ஒரு குருவி, அந்த குருவி முட்டை போட்டிருக்குது. முட்டையை போட்டு அது மேல அடையாத்தி கொண்டிருக்கிற குருவியை நம்ம செய்யக்கூடாது, தொடக்கூடாது அப்படின்னு ஒரு பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. அது ஒருவேளை அந்த முட்டை குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சோட அந்த குருவி இருந்தா கூட நீ என்ன செய்யக்கூடாது, அதை தொடக்கூடாது. இப்படி ரொம்ப மைன்யூட்டா உபாமுசத்துல நீங்க பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கர்த்தர் எப்படின்னா அவருடைய அந்த அதெல்லாம் கடைபிடிக்கிறது மிக எளிதானது கிடையாது. எளிதானதே கிடையாது. அவ்வளவு ஆழமாக, அவ்வளவு அழகாக அவர் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, ஒவ்வொரு விஷயங்களுக்கும், ஒவ்வொரு தாவரங்களா இருக்கட்டும், மிருகங்களா இருக்கட்டும், மனிதனா இருக்கட்டும், உடை விஷயமா இருக்கட்டும், பேசுற விஷயமா இருக்கட்டும், நடக்கிற விஷயமா இருக்கட்டும், உட்கார்கிற விஷயமா இருக்கட்டும், இப்படி எல்லா தரப்புலையும் அவர் பிரமாணம் கொடுத்து வச்சிருந்தார். அதைத்தான் அவர் சொல்றாரு, இது எல்லாத்தையும் ஒரே ஒரு பிரமாணத்தில் உள்ள அடக்கிட்டாருப்பான்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நீ மறுபடியும் அந்த பழைய பிரமாணத்துக்கு போக வேண்டாம், நீ நம்ம செஞ்சுக்க முடியாதெல்லாம். அந்த பிரமாணத்துக்கு அடிமையா நம்ம போயிட்டோம் அப்படின்னா, இன்னும் நியாய பிரமாணத்தை நம்ம கடைபிடிச்சுதான் ஆகணுங்கிறது நீங்க போயிட்டீங்க அப்படின்னா, இதுல சொல்லப்பட்ட எதையுமே நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது. ஆனா கர்த்தர் அப்படி சொல்லல. இன்னைக்கு ஒரே ஒரு அடக்கிட்டார். அன்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ளாக எல்லாத்தையும் அடக்கிட்டார். அன்பு, தேவனிடத்துல அன்பு, பிற இடத்துல அந்த அன்புங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள ஒட்டுமொத்த பிரமாணங்களையும் அடக்கிட்டார். அந்த அன்புக்குள்ளாக என்ன சொன்னா, கொலை செய்ய மாட்டோம், திருட மாட்டோம், இச்சிக்க மாட்டோம். இந்த மாதிரி ஒரு சொன்ன பத்தினா சின்ன ஒரு சாதாரண குருவிதான், அதை நம்ம தூக்கி எறிய மாட்டோம். ஏன்னா இந்த அன்பு ஒரு வார்த்தைகள் எல்லாம் அடங்கிடுச்சு. அதான் பவுல் ரொம்ப அற்புதமாய் சொல்லுகிறார், நம்ம இந்த புதிய ஏற்பாட்டு பிரமாணத்திற்குள்ளாக, உடன்படிக்கைக்குள்ளாக இருப்பது மிக மேன்மைப்பா. ஏன்னு கேட்டா, இந்த மேன்மையான பிரமாணம் யாருக்கும் கொடுக்கப்படல, இந்த சுதந்திரம் யாருக்கும் கொடுக்கப்படல. ஆனா இதை தவறாக நீங்கள் புரிந்து கொள்ளாதீர்கள். ஏனென்றால் இந்த நாட்கள் கடைசி காலங்களில் இப்படி பலவிதமான தவறான போதகர்கள் இன்றைக்கு எழும்புவார்கள். அதான் அன்னைக்கு அந்த கலாத்திய மாகாணத்தில் இருக்கிற திருச்சபைகள் அத்தனையும் மிக அழகாக வளர்க்கப்பட்ட சபைகள் தான். ஆனால் இந்த தவறான போதனைகளும் போதகர்களும் எழும்பி இவர்களை என்ன செஞ்சாங்க அப்படின்னா, வார்த்தையினாலையும் இன்னொரு பக்கம் லாஜிக்காவே பேசுறாங்க. லாஜிக்காவே அந்த பிரமாணங்களை எடுத்துக்கொண்டு, விருத்த சேர்த்து எடுத்துக்கொண்டு அவர்களும் வேதத்துல எடுத்தும் பேசுறாங்க.
அதுதான் அவர்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிச்சு. அது மிக அற்புதகரமாய் ஒவ்வொன்றாய் அவங்கள்ட்ட சொல்லி சொல்லி புரிய வைக்கிறார். நம்ம இனி அடிமைவாதிகள் அல்ல, இனி நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை, அந்த பிரமாணம் நமக்கு அவசியம் இல்லை, கர்த்தர் சுதந்திரத்தை கொடுத்துட்டாரு, நம்ம இந்த பிரமாணத்தை கடைபிடித்தாலே போதும். இது ஒவ்வொன்றாய் அழகாய் பேசிட்டு வராங்க. நேற்று முந்தானத்து மொபைல்ல பார்க்கும் பொழுது கொரியன் ஜீசஸ் அப்படின்னு ஒரு பத்தி நீ கேள்விப்பட்டேன்னு தெரியல, கேள்விப்படாம இருக்க நல்லதுதான். கொரியன் ஜீசஸ், அதாவது இயேசு கிறிஸ்து வந்துட்டார், செகண்ட் கமிங் ஆஃப் ஜீசஸ், 2ஆம் வருகை வந்துருச்சு. ஆனா அந்த இயேசு கிறிஸ்து யாருன்னா கொரியாவில் வந்து பிறந்து வந்து வளர்ந்து அவர் இறந்துட்டார். 1985 இறந்துட்டார் அந்த இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி, அதாவது கொரியன் ஜீசஸ், அவர் வந்து ஆன் சாங் காங் அப்படின்னு, அது அந்த பேர் உங்களுக்கு அவசியம் இல்லை, AHN SAHNG சாங், அப்புறம் ஹாங் HONG. இவர் வந்து 1985 இறந்துட்டாரு. ஆனா இவர்தான் நான் ஒரு இயேசு கிறிஸ்து, நான் தான் 2ஆம் வருகையாக வந்து இயேசு கிறிஸ்து வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி இங்க வந்து ஊழியம் செஞ்சுட்டு போயிட்டார். இவர் ஒரு வேர்ல்டு மிஷன் சொசைட்டியை ஆரம்பிச்சிருக்கிறார். இன்றைக்கு இந்த கொரியன் ஜீசஸ், இந்த சுவிசேஷமானது உலகத்துல ரொம்ப வேகமாய் பரவி கொண்டிருக்கிறது, பயங்கரமா பரவு. அந்த கொரியாவுக்கு ஒரு சில சிட்டிகள்ல போனீங்க அப்படின்னு, ஒரு சில தெருக்களை போனீங்கன்னா இந்த கொரியன் ஜீசஸ் போட்டு அவருடைய புகைப்படம் ஃபுல்லா போட்டிருப்பாங்க. தெருக்கள் பிரசங்கம் பண்றாங்க, சுவிசேஷம் பிரசங்கம் பண்றாங்க. இவர்தான் அந்த இயேசு, இவர்தான் இவர் நம்புங்கன்னு சொல்லி இந்த வேர்ல்டு மிஷன் சொசைட்டிக்கு லட்சக்கணக்கில் ஜனங்கள் ஈசுறாங்கன்னா வந்துட்டு இருக்கிறாங்க. அவர்களும் பழைய ஏற்பாட்டில இருந்து பல வசனங்களை எடுத்து என்ன செய்யறாங்கன்னா அப்படியே ஒப்பிட்டு பேசுறாங்க. இவர் ஏன் அப்படி சொல்ல முடியும், இவர் தான் இயேசு கிறிஸ்து என்பதற்கான ஆதாரங்களை பழைய ஏற்பாட்டுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த வசனம் அதுக்கானது கிடையாது. அவர்கள் எடுத்து சொல்கிற வசனங்கள் அப்படிப்பட்டதா இருக்குது. பாருங்க, இன்னைக்கு பல விதமான போதகர்கள், பல விதமான போதனைகள் இன்றைக்கு சபைகளை என்ன செஞ்சுட்டு இருக்குன்னா தேவ வசனத்துக்கு விரோதமாய் அது வந்து பாழாக்கி கொண்டிருக்கிறது. அதன் மத்தியிலே வாழுகிற நம்ம இந்த வசனத்தை கிரமமாய் படித்து அந்த வசனத்துக்கு சத்தியத்துக்கு சத்தியமா வாழும் பொழுது மட்டும்தான் நாம் தனித்து காண்பிக்கப்படுவோம். இன்றைக்கு அப்படிதான் இன்னைக்கு நிறைய போதனைகள் வந்துருச்சு. அதான் பவுல் சொல்றாரு, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இப்படிப்பட்ட போதனை அப்படின்னா இன்னைக்கு எத்தனை விதமான போதனைகள், எத்தனை விதமான போதகர்கள் இன்றைக்கு திருச்சபைகளை பாழாக்கி கொண்டிருக்கிறாங்க பாருங்க. நிறைய சபைகள் பெருகிடுச்சு, நிறைய ஊழியர்கள் பெருகிட்டாங்க. ஆனா சத்தியத்திற்கு சத்தியமாய் வாழக்கூடிய போதர்கள் இன்னைக்கு இல்லை, போதிக்கிறவர்கள் இன்னைக்கு குறைஞ்சிட்டாங்க. பவுல் ரொம்ப வருத்தத்தோடு பேசுறாங்க. அவரெல்லாம் தரிப்புண்டு போனா நல்லா இருக்கும். ஏன்னா நல்லா இருக்கிற சபை, சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற சபைக்குள்ள வந்து ஒரு மாறுதலான உபதேசத்தை போதிக்கிறாங்களே என்று அவர் கடிந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த ஜனங்களுக்கு சொல்றாரு, எப்ப நான் உங்களுக்கு சொன்னது உங்களுக்கு புரியலையா, நான் எத்தனை முறை உங்களுக்கு வந்து நான் போதிச்சிருக்கிறேன், சத்தியத்திலிருந்து உங்களை மயக்கின வேணாம் இப்படின்னு கேட்கிறாரு. புத்தி இல்லாத கலாத்தியெல்லாம் திட்டுறாரு. ஏன் அப்படின்னா இவர்களுக்கு சத்தியம் தெரியும், தெரிஞ்ச பிறகு கூட ஏன் அந்த இந்த விதமான புதிதான ஒரு போதனைக்கு நீங்க அடிபணிஞ்சீங்க, ஏன் மயங்குனீங்கன்னு கேட்கிறார். அர்த்தங்க பேசிக் கொண்டிருக்கிறார். திரும்ப பாத்தீங்கன்னா 15ஆம் வசனத்துல அவர் பேசுற வார்த்தை பாத்தீங்கன்னா, நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள், அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கு. இது வந்து ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்கள். கடிக்கிறது வந்து ஒரு நாய் குணம் பாங்கல, நாய் தான் கடிக்கும். இங்க அந்த பதத்தை யூஸ் பண்றாரு. அதாவது ஒரு ரெண்டு நாய்கள், அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு எலும்பு தொட்டு அதை கிடைக்கும் வச்சுக்கோங்களேன். ஒரு அற்பமான விஷயமா தான் இருக்கும். அதுக்கு ஒவ்வொன்று விஷயங்களும் கடிச்சுக்கணும். அந்த ஒரு கடினமான, ஆனா வேதத்துல அந்த வசனம் போடப்பட்டு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இது வந்து பொதுவா நம்ம பேச மாட்டோம், பொதுவா நிறைய நாய்கள்னு சொல்ல மாட்டோம் நம்மளாம். ஆனா இங்க அவர் வந்து சபை மக்கள் அப்படி சொல்றாரு பாருங்க. எப்படி சொல்றாருன்னா, நீங்கள் ஒருவரை ஒருவர், அதாவது நீங்க வேற வார்த்தை யூஸ் பண்ணிருக்கலாம், அவர் வேற ஏதாவது ஒரு டீசெண்டான ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருக்கலாம். ஆனா அவர் யூஸ் பண்ற வார்த்தை பாருங்க, கடித்து பட்சித்தீர்கள் என்றார். இது ரொம்ப ஒரு ஹார்ஸான ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை இந்த இடத்துல அவர் வந்து போதிக்கிறார், பேசுகிறார். ஏன் அப்படின்னா அவர் சொல்றாரு, பட்சித்தீர்கள் ஆனால் நீங்க என்ன செஞ்சிருவீங்க, அழிஞ்சு வருவீங்க. சபையை பத்தி பேசுறாங்க பாருங்க. இன்றைக்கு சபைகள் அழிவது வந்து வெளியில இருந்து ஒரு மனிதன் வந்து அழிக்க முடியாது சபை. ஏன்னா கர்த்தருடைய சபை, வெளியில இருக்கிற ஜனங்களாலே சபைக்கு ஒரு பாகம் வரப்போறது இல்லை. ஒருவேளை சுவிசேஷத்துக்கு விரோதம் இருக்குன்னா, ஆனா சுவிசேஷம் பெருகிட்டா இருக்குது. ஒருவேளை வந்து ஊழியத்துக்கு விரோதம் வரலாம், ஊழியம் பெருகிட்டு தான் இருக்குது. ஒருவேளை தேவனுடைய இந்த வேதாகமத்தை ஒருவேளை எரித்து அதை வந்து ஒண்ணுமில்லாம ஆக்கலாம். ஆனா வேதாகமம் அச்சிட்டுப்பட்டு அதுக்கு ஒரு தடையும் வராது. அதாவது கர்த்தருடைய ஊழியங்கள், சுவிசேஷங்கள் இப்படிப்பட்ட எதுவுமே ஒரு நாள் தடைபடாது, ஒரு நாள் அழிவு வராது. ஆனா ஒரு சபையினுடைய அழிவிற்கு
வெளியில இருந்து யாரும் வந்து அழிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு சபையினுடைய அழிவுக்கு காரணமாக யார் அமையலாம்? ஒரு திருசபை அழியணும் அப்படின்னா அதுக்கு காரணமா யாரை அமையலாம்? சபை விசுவாசிகள் தான். முழுக்க முழுக்க சபை விசுவாசிகள் தான். ரொம்ப கடினமா பேசுறா பாருங்க. நீங்க அழிஞ்சிருவீங்க அப்படின்னா செத்து போயிருவங்களை பத்தி பேசல. திருச்சபை அங்க இருக்கா. நீங்கள் ஒருவர். ஏன்னா ஒரு திருச்சபை அழிக்கப்படுவதற்கு வெளியில இருக்கிற எந்த சோர்ஸ் வர வேண்டிய எந்த மனுஷனாக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. ஏன்னா வெளியில மனிதனாலே அழிக்கவும் முடியாது. ஏன்னா இது தேவனுடைய சபை, தேவன் தலையா இருக்கிற சபை. ஆனால் இந்த சரீரமாகிய சபையா இருக்கிற இந்த உறுப்புகள் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒன்றுக்கொன்று கடித்து, ஒன்றுக்கொன்று அடித்துக் கொண்டு, ஒன்றுக்கொன்று அது வந்து அந்த பட்சித்துக் கொண்டால் அது ஆட்டோமேட்டிக்கா சொல்றாரு, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு அப்படி இருங்க, நீங்க எச்சரிக்கையா. அப்ப ஒரு திருச்சபையானது விசுவாசிகள் மூலமாவே அழிக்கப்பட முடியும். அத ரொம்ப இந்த ஒரு பவுல் சொல்ற வார்த்தை அப்படிதான் இருக்கு. அதான் எச்சரிக்கிறார். ஏன்னா ஒரு குரூப் சொல்லுது இல்ல பவுல் சொன்ன வசனம் கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்க, இன்னொரு குரூப் சொல்லுது இல்ல இவங்க சொல்றது கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன கருத்து மோதல், ரெண்டு பேருக்குள்ள அந்த சத்தியத்துல புரிந்து கொள்கிற விஷயத்துல மோதல் வந்துகிட்டு இருக்குது. அதான் பவுல் சொல்றாரு, எப்ப நீ உங்களுக்கு சத்தியம் தெரியுமில, சத்தியத்தை நீ தெரிஞ்சதுனால அந்த சத்தியம் நினைச்சிருங்க, அவ்வளவுதான். நீங்கள் ஒருவருடன் இப்படி நீங்க கடித்து நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி பண்ணீங்க அப்படின்னா மிக எளிதாக என்ன செஞ்சிருவீங்கன்னா நீங்க அழிக்கப்பட்டு விடுவீர்கள். திருச்சபையானது மிக எளிதாக அது அழிந்து போவதற்கு அது ஏதுவாக நீங்கள் காரணமா இருந்தாதீங்க அப்படிங்கிறார். அதான் முக்கியம். திருச்சபைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு கருத்தை பேசுறார். அதே பவுல் அடிகளார் எப்படி இருக்கணுங்கிறது 6ஆம் அதிகாரத்துல சொல்லிடுவார். 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா கடித்து பச்சிக்காதீங்க, மாறாக 2ஆம் வசனத்தை சொல்ற 6:2 சொல்ற பாருங்க, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்க. அதாவது இப்படி பண்ணாதீங்க, அழிஞ்சிருவீங்க. ஆனா நீங்க வளரணும் அப்படின்னா, நீங்க உயரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒருவர் பாரத்தை ஒருவர், அப்ப ஒருவரை ஒருவர் கடிக்க கூடாது, ஒருவர் பச்சிக்க கூடாது, மாறாக ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணுங்கிற இந்த சுமை மிக நல்லது, இந்த பார சுமை மிக நல்லது. அதான் சொல்ற. இதுதான் தேவனுடைய திருச்சபைக்கான அழைப்பாக பவுல் கொடுக்கிறார். இந்த அழைப்பை அந்த கலாத்தி மாகாணங்களுக்கு சபைகளுக்கெல்லாம் அவர் கொடுக்கிறார். இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டாலும் ஓகே, இல்ல அப்படின்னா என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க இப்படி போனீங்க அப்படின்னா நீங்க எப்படி ஆயிருவீங்க அப்படின்னா அழிவீர்கள் அப்படிங்கிறார். சபை இருக்க இன்னைக்கு எத்தனை சபைகள் அப்படிதான் ஆகி போச்சு. நிறைய திருச்சபைகளுடைய அழிவுக்கு காரணம் அதான் ஆயிடுச்சு. சில இடங்களில் சபைகள் இருந்த தடமே இல்லை. சில இடங்கள்லாம் நூற்றுக்கணக்கான மனிதர்கள் கூடி வந்த சபைகள்லாம் இன்னைக்கு ஆளே இல்லை. ஏன்னு கேட்டா அதை அழிப்பதற்கு வெளியில யாரோ இருந்தா அப்படி கிடையாது, உள்ள இருக்கிற விசுவாசிகள் தான். உள்ளுக்குள்ள இருக்கிற விசுவாசிகள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒருவருக்கு ஒருவர் அந்த 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 எண்ணம் பாத்தீங்களா, அதுதான் அது கீழே படிக்க போறோம். மாம்சத்தின் கிரியைகளை பத்தி படிக்க போறோம். இந்த கிரியைகள் உள்ள வர ஆரம்பிச்சு அப்படின்னா மிக எளிதாக பிசாசுக்கு அதான் தேவை. பிசாசானும் அதான் பண்ணிட்டு இருக்கிறான். நீங்கள் எபேசு நிருபத்துக்கு பவுல் அடிகளார் எழுதும் பொழுதும் அதான் சொல்லியிருப்பாரு, நமக்கு வந்து யாரோடு போராட்டம், எங்க போராட்டம், எப்படிப்பட்ட மனுஷன் எப்படிப்பட்டவனோடு போராட்டம் என்பதை நீங்கள் எபேசு நிருபத்துக்கு நீ வந்தீங்கன்னா 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா சொல்லுவார். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம ரொம்ப தெளிவாவே இருப்போம். ஏன்னா நம்ம அதை புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறோம். 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாத்தீங்கன்னா கடைசியாக சொல்றாரு, கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலே நீங்க பலப்படுங்க, அவருடைய சத்துவத்தின் வளைவு பலப்படுங்கள். ஏன் பலப்படும் கேட்டா அவர் சொல்றாரு பாருங்க, நீங்கள் பிசாசின் தந்திரங்கள், பிசாசன் மிக தந்திரக்காரன், அவனுக்கு தெரியும் யாரை எப்படி வீழ்த்தலாம் என்று. ஆகவே நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி இருக்கணும் அப்படின்னா நம்முடைய சுய முயற்சினால கிடையாது. அவர் சொல்றாரு, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தெரிந்து கொள்ளணும். இந்த தேவனுடைய சர்வாயுதத்தை தெரிந்து கொண்டா மட்டும்தான் எதிர்த்து நிற்க முடியும். ஏனெனில் 12ஆம் வசனத்தை பாருங்க, ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, நமக்கு வந்து உடன் இருக்கிற மாம்ச ரீதியாக இருக்கிற விசுவாசிகளோடு அல்ல, யாரோட? துரைத்தனங்களோடும். ரொம்ப பயங்கரமான வார்த்தை பேசுறாரு பாருங்க, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும், இந்த பிரபஞ்சம் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம். பாருங்க, ஒரு விசுவாசிக்கு போராட்டம் எங்கிருந்தா இருக்கு பாருங்க. நம்ம நினைக்கும் அன்னுதின வாழ்க்கையில் நம்ம பேஸ் பண்ற பிரச்சனை பேசிட்டு இருக்கிறோம். ஆனா பவுலடிகளார் சொல்றாரு, இல்ல இல்லப்பா, ஒரு விசுவாசி ஒண்ணு புரிஞ்சுப்பாங்க, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனா ஏற்றுக்கொண்ட பிறகு நமக்கு போராட்டம் எங்க ஆரம்பிக்கும் கேட்டா மாம்சத்தோட அல்ல, அது இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும், அது வந்து எளிதாக கடந்து போகக்கூடிய விஷயம். உடன் இருக்கிற மனிதர்களோடு அல்ல, அதை மட்டும் நோக்கி பார்த்துட்டு அப்படின்னா முடியாது. அவர் சொல்றாரு, அவர்களோடு அல்ல, மாறாக யாரோடு என்றால் துரைத்தனங்கள்,
ஒரு ஒரு பவர்ஃபுல்லான மிலிட்டரி வேர்டு, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும், எப்படிப்பட்ட அதிகாரி, இந்த உலகத்தை ஆளுகை செய்த அதிகாரங்களோடும் இந்த பிரபஞ்சம், இந்த நம்ம ஆளுகிற இந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதி, எப்படிப்பட்ட லோகாதிபதினா அவன் அந்தகாரத்துக்கு லோகாதிபதி, அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள். பொல்லாத ஆவி கிடையாது, ஆவிகளின் சேனைகள். அப்ப பாருங்க, இப்படி நமக்கு விரோதமாய் போர் செய்யக்கூடிய ஒரு பெரிய போராட்ட களம் இருந்து கொண்டிருக்கும் பொழுது நம்ம அதற்கு விரோதமாய் போராடுவதற்கு நமக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு தான் கீழே சொல்றாரு, நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை, தலையிலிருந்து கீழே கால் வரைக்கும் ஒவ்வொரு ஆயுதமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த ஆயுதங்களை தரிச்சுக்கோங்க, இது ரொம்ப அவசியம். இந்த ஆயுதங்களை தரித்துக் கொள்வீர்கள் என்றால் மிக எளிதான விஷயம் மேற்கொள்ள முடியும். நீங்க போல் பேசுறாங்க, இந்த ஜனங்களுக்கு தான் பேசுறாங்க. இப்ப நீங்க கர்த்தரால் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் ஒரே சரீரமாகி சபையில அமர்ந்திருக்கிறீங்க. இப்படி அமர்ந்திருக்கக்கூடிய திருச்சபையிலே நீங்க இந்த கையாக காலாக ஒவ்வொரு உறுப்பாக கர்த்தர் உங்களை இணைச்சு வச்சிட்டார். ஓகே, இப்ப இந்த சரீரம் வளரணும் அப்படின்னா, இந்த சரீரம் நிலைத்திருக்க வேண்டும் என்று கேட்டால், ஒரு அவயத்தோடு ஒரு அவயம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, அது கட்டித்து பச்சித்து அது அந்த வேலை செய்யக்கூடாது. மாறாக ஒருவர் பாரத்தை ஒரு 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 உறுப்புக்கு ஒரு பிரச்சனை, ஒரு உறுப்புக்கு ஏதோ ஒரு பாரம், இன்னொரு உறுப்பு அது பாரத்தை சுமந்துடணும். அப்ப என்ன ஆகும்னா, மிக எளிதாக இன்னொரு உறுப்பு குணப்படும், மிக எளிதாக அந்த சரீரமானது வளரும், அது மிகுந்த ஆரோக்கியமானதா இருக்கும். இல்லை என்றால் அடிக்கடி கடித்து பச்சிப்பீர்கள் என்றால் அந்த சரீரமானது அழிவுக்கு நேராக போய்விடும் என்பதை ரொம்ப அற்புதகரமாக பேசுறாங்க. அதைத்தான் அவர் பவுலடியில பேசும்போது பேசுறாங்க. இந்த தவறான போதனைகளுக்குள்ளாக நீங்க போயிடாதீங்க தயவு செய்து. ஏன்னா இதுவே உங்களுக்குள்ளாக இந்த விரோதத்தை கொண்டு வந்துச்சு. யாருடைய சத்தியம், யாருடைய போதனை சரி என்பதற்கான அந்த 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 பிரச்சனை இப்ப போயிட்டு இருக்கோம். பவுலுடைய போதனைகளா இல்ல இப்ப இன்னைக்கு வந்திருக்கிற இந்த யூத மதத்துடைய போதனைகளா, இவங்களுக்குள்ள அந்த காரியம் போயிட்டு இருக்கு. ஒரு பெரிய ஒரு கான்ஃபிளிக்ட் போயிட்டு இருக்கு. அதைத்தான் பவுல் உடைத்து பேசிட்டு, அப்ப நீங்க செய்யாதீங்க சரி. ஏன்னா தேவனுடைய சபை வளருவதும் தேவனுடைய சபை வீழ்வதும் நம்முடைய கருத்துல தான் இருக்கு. ஒரு சபையினுடைய வளர்ச்சி, ஒரு சபையினுடைய நல்வாழ்வு யார் கரங்களில் உண்டு என்று கேட்டால் அந்த சபையில் இருக்கிற விசுவாசிகள் கை. ஒரு விசுவாசி நினைச்சா கூட ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலையும் இந்த மாம்சத்தினுடைய எண்ணங்கள் வந்துட்டாலே போதும், அந்த சபை அழிவுக்கு நேரம் போய்கிட்டே இருக்கும். ஏன்னா பிசாசு அப்படிப்பட்ட ஆளுநர் கையில் எடுப்பார். ஒரு பிசாசுக்கு தேவை ஒரு விசுவாசி போதும், ஒரு விசுவாசி போதும். ஒரு சபையினுடைய அழிவு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு. ஏன்னா பிசாசு மிக தந்திரவாதியாகும், மிகுந்த பிசாசின் தந்திரங்களோடு இருக்கிறார். அப்ப இந்த பிசாசானவன் இந்த பூலோகத்தில் இருக்கிற அநேக சபைகளை வீழ்த்தி கொண்டிருக்கிறான், சபையினுடைய காரியங்களை வீழ்த்தி கொண்டிருக்கிறான், ஊழியங்களை வீழ்த்தி கொண்டிருக்கிறான். இப்ப நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கோம். தேவன் கொடுத்த இந்த அற்புதகரமான பிரமாணம், அன்பு என்கிற பிரமாணம், சுமை, ஒருவருடைய பாரத்தை ஒரு சுமக்கக்கூடிய பிரமாணம், இதெல்லாம் அற்புதகரமான பிரமாணம். இதை நாம் சுமக்கும் பொழுதுதான் தேவன் இந்த பூமியிலே ஒரு சபையை வைத்து அதனுடைய மேன்மையை மற்றொரு காண்பிக்கும்படியா வைத்திருக்கிறார் அல்லவா, அதற்கு நாம் பேருதவியா இருக்க வேண்டும். அதான் அவர் பவுலடியில பேசுறார். நீங்கள் ஒருவர் கடித்து பட்சத்தில் நான் அழிவீர்கள், அப்படி ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு நீங்கள் தயவு செய்து எச்சரிக்கை ரொம்ப முக்கியம். ஏனென்றால் அந்த நாட்களே அவ்வளவு எச்சரிக்கை என்றால், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை நாம் வாழ்ந்து வருகிற இந்த காலகட்டங்களில் நாமும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதை விட மிக எச்சரிப்பு, நான் ஒரு சபையில எப்படியா இருக்கிறேன், என்னுடைய பங்கு அந்த சபையில் எப்படியா இருக்கு, நான் ஒருவேளை ஒரு திருச்சபையின் அழிவுக்கு காரணமா இருக்கிறேனா, இல்ல ஒரு சபையினுடைய வளர்ச்சி காரணமா இருக்கிறேனா, என்னுடைய எண்ண ஓட்டங்கள், என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய செயல்பாடுகள், நான் இருக்கிறதான சபைகளிலே அதற்காக நான் என்ன செய்கிறேன், அது என்னுடைய கான்ட்ரிபியூஷன், அது முக்கியம். நம்ம எச்சரிக்கையா இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த எச்சரிப்பை பவுலடிகள் அன்றைக்கு இல்லை இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அழிவுக்கு நேராய் அல்ல, வளர்ச்சிக்கு நேராய் நம்முடைய ஒவ்வொரு காரியமும் அங்கே செயல்படுத்தப்படும் என்பதை பவுல் சொல்லுகிறார். பின்னும் சொல்ற பாருங்க, 16 பேசுற, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கு ஏற்றபடி நீங்க தயவு செய்து நடந்து ரொம்ப முக்கியமா பேசுறாங்க. ஏன்னா பரிசுத்தாயின்படி நடந்து கொண்டால்தான் தேவனுக்கு பிரியமாகவும் மகிமையாகவும் வாழ முடியும். அதான் பேசுறாரு. நீங்க ஒண்ணு செய்யுங்க, எப்பயுமே நீங்கள் ஆவிக்கு ஏற்றபடி, பரிசுத்த ஆவியானவருக்கு ஏற்றபடி, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடி நடந்துட்டாலே போதும், அது தேவனுக்கு பிரியமாவும் இருக்கும், மகிமையாவும் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சு. அதான் சொல்றேன், நீங்க நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது என்ன செய்ய மாட்டீங்க அப்படின்னா மாம்ச இச்சையை நீங்க நிறைவேற்ற மாட்டீங்க. பரிசுத்த ஆவியின்படி நடப்பது எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா ஒரே சிம்பிளான விஷயம், ஆவியினர் உணர்த்தும் பொழுது
அதற்கு கீழ்ப்படிந்தா போதும், அவ்வளவுதான். பரிசுத்த ஆவியானுக்கு ஏற்றபடி நடப்பது என்றால் என்ன? ஒரே விஷயம், அவர் எப்பொழுதெல்லாம் என்னை உணர்த்துகிறாரோ, எப்பொழுதெல்லாம் வசனத்தின் மூலமாக எனக்கு உணர்த்தப்படுகிறேனோ, உணர்த்தப்படும் பொழுது நான் அதுக்கு கீழ்ப்படிச்சேன், அது போதும். கீழ்ப்படிதல் என்ன செஞ்சேன்னா என்னுடைய மாம்ச இச்சையில் என்ன செய்ய மாட்டேன், நானே இருக்க மாட்டேன். பாவத்திற்கான சம்பவங்களுக்குள்ள போக மாட்டேன். அந்த எண்ணங்கள் எனக்குள்ள வந்துடாது, செயல்பாடு எனக்குள்ள வந்துடாது. ஆவியானவர் பல நேரங்களிலே நமக்கு வார்த்தைகள் மூலமாக, தேவ பிள்ளைகள் மூலமாக அநேக விஷயங்களை உணர்த்துகிறார். உணர்த்தப்படும் பொழுது அதை கேட்டு கீழ்ப்படிந்து வாழ்ந்துட்டோம் அப்படின்னா அங்கதான் சக்சஸ் ஆரம்பிக்கும். அதான் ரொம்ப அற்புதமே பேசுறாரு. நீங்கள் அழிக்கப்படாதபடிக்கு இருக்கணுமா, நீங்கள் ஆவிக்கேற்றபடி நடங்க, அது போதும். நீங்கள் ஆவிக்கு ஏற்றபடி நடந்துட்டீங்க அப்படின்னா மாம்ச இச்சைகள் வந்துடாது, பிசாசுடைய கிரியைகள் உள்ள வந்துடாது. தேவனுக்கு பிரியமான விஷயம் மட்டும்தான் நடக்கும். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறபடி நீங்கள் நடங்கள். ஏன் என்று கேட்டால் 14 சொல்றாரு, மாம்சம் எதுக்கு விரோதமா இருக்கா? இந்த மாம்ச பிரகாரமான இந்த சரீரம், இந்த வாழ்க்கை எதுக்கு? ஆவிக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா இருக்கு. இரண்டாவது, ஆவி யாருக்கு விரோதமா இருக்குதான்? மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று எப்படி இருக்குது? விரோதமா இருக்கு. விசுவாசிகளுக்கு இரு சக்தியோடு போராட்டம் இருக்கு. ஒண்ணு பரிசுத்த ஆவியானவர், இன்னொன்னு பக்கம் மாம்சம், ஜென்ம மனுஷன். நம்ம ஏற்கனவே இருந்த பழைய மனுஷன் பாத்தீங்களா? இந்த பழைய மனுஷனுக்கும் புதிய மனுஷனுக்கும் போராட்டம் விசுவாசிகளுக்கு மட்டும்தான். ரட்சிக்கப்படாதவங்களை பத்தி பிரச்சனை கிடையாது. ரட்சிக்கப்படாதவர்களுக்கு என்ன இல்லைன்னா உள்ளார மனுஷன் கிடையாது, புதிய மனுஷன் இல்ல, தெரிந்து கொள்ள போறது இல்லை. அவங்களுக்கு போராட்டம் இல்லை, பாவமா தெரியாது. நான் ஏற்கனவே ஒரு மனுஷன் சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா, ஒரு பையன் வந்து ஒரு ஊழியக்காரத்தை கேட்டான், ஒரு பிரசங்கியார்ட்ட, இந்த பாவ பாரம் அப்படின்னு சொல்றாங்களே, இந்த பாவ பாரம்னு பிரசங்கிக்கிறீங்களே, இந்த பாவ பாரத்துடைய வெயிட் என்ன அப்படின்னு நக்கால கேட்டாங்க. அப்ப அவரு ஊழியக்காரர் சொன்னாரு, ஒரு செத்த பிணம் இருக்குது, அந்த பிணத்துக்கு மேல எவ்வளவு கிலோ வெயிட் வச்சாலும் அந்த பிணத்துக்கு அது வெயிட் தெரியுமா, அந்த கனம் தெரியுமான்னு கேட்டாராம். தெரியாது அப்படின்னா. ஆனா அதே இது உயிரோடு இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு 10 கிலோ வெயிட் கூட்டினா கூட அந்த மனுஷனுக்கு வெயிட் தெரியுமான்னு கேட்டா தெரியும் அப்படின்னா, அதே போலதான் பாவத்துல செத்து கிடக்கிற ஒரு மனுஷனுக்கு பாவமாக தெரியாது. ஏன்னா அது அவனுக்கு பாவத்துக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. ஏன்னா அவனுடைய வாழ்க்கையினுடைய லைஃப் ஸ்டைல் அதுதானே. ஜென்ம சுவாபமுள்ள மனுஷன், பாவமுள்ள மனுஷனுக்கு இயற்கையான குணமே அதுதானே. அப்ப அவனுக்கு பாவமா தெரியாது, அதனுடைய லைஃப்ல ஒன்னா தெரியும், அவ்வளவுதான். எவ்வளவு செஞ்சா கூட இதெல்லாம் பாவமான தெரியாது. ஆனா ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்றைக்கு ரட்சிக்கப்படுகிறாரோ அன்றிலிருந்து போராட்டம் ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் இந்த யோசேப்புக்கும் அந்த போத்திரோடைய மனைவிக்கு இருக்கிற வித்தியாசம் அதுதான். அவளுக்கு அது பாவமாவே தெரியல, அவ மனைவிக்கு அது பாவமாவே தெரியல. ஆனா யோசேப்புக்கு அங்க நிக்கிறதே பாவம் தெரியுச்சு. அதான் ஓடுனான், அந்த இடத்தை விட்டே ஓடுனான். ஒரு தேவ பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய பெரிய போராட்டம் இதுதான். ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கான போராட்டம் இந்த பூமியில ஆரம்பிச்சிருச்சு. என்றைக்கு நான் ரட்சிக்கப்படுகிறேனோ, என்றைக்கு நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறேனோ, அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு எனக்கு எது ஆரம்பிக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஏன்னா அன்னைக்கு எனக்குள்ள எக்ஸ்ட்ரா ஒரு மனுஷன் வர்றான், புதிய மனுஷனை தெரிந்து கொள்கிறேன், உள்ளான மனுஷன் உள்ள வர்றான், ஆவியான உள்ள வந்துடுறாரு. இப்ப அந்த மனுஷனுக்கு, புதிய மனுஷனுக்கும் பழைய மனுஷனுக்கும் ஒரு பெரிய போராட்டம் போயிட்டு இருக்கு. இதுல நான் தான் மாட்டிக்கிறேன். இப்ப நான் எதற்கு இடம் கொடுக்கிறேன், எதுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்றேன், எதோடு கூட என்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறேன். இந்த ஆவிக்குரிய பரிசுத்தத்துக்கான போராட்டத்திலே பல நேரங்கள்ல இந்த பரிசுத்த ஆவியானவர் ஜெயிப்பதற்கு அவர் பல நேரங்கள் போராடுகிறார். ஆனா இந்த மாம்சம் பல நேரங்களில் ஜெயிச்சிருச்சு. இந்த மாம்ச பிரகாரமான கிரியைகள் பல நேரங்கள் என்ன செஞ்சிருக்குன்னா ஒரு மனிதனுக்குள்ளாக அதிகமாகவே கிரியை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஆவியானவர் பலப்படுவதற்கு தான் என்ன அவசியம் கேட்டீங்கன்னா, இந்த வேத வசனம், இந்த ஜப வாழ்க்கை, இந்த மாதிரியான கூடுகைகள் இதெல்லாம் அவசியம். ஏன்னு கேட்டா இந்த வசனமும் இந்த ஜப வாழ்க்கையும் பரிசுத்தவான்களோடு கூட இந்த ஐக்கியமும் தான் ஒரு மனிதனை, உள்ளான மனுஷனை அது பலப்படுத்திக் கொண்டே வரும். இந்த உள்ளான மனுஷனுக்கு நம்ம ஒரு நாள் அதை பலப்படுத்துவதற்கு உதவி செய்யாம விட்டுட்டோம் அப்படின்னா இந்த பழைய மனுஷன் வளர்ந்துகிட்டே இருப்பான். ரட்சிக்கப்பட்டவன் தான், ரட்சிக்கப்பட்டாலும் சில நேரங்கள் நம்மளால ஏன் பாவத்தை விட முடியல, பழைய வாழ்க்கை ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கேட்டா இந்த போராட்டமா பாக்குறது கிடையாது. ஏன் அப்படின்னா ரட்சிக்கப்பட்டதோட சரி, ஆனா மறுபடியும்
நான் அந்த பாவத்தை தொடர்ந்துகிட்டே இருக்கேன். இந்த போராட்டத்திலே பரிசுத்த ஆவியானவர் பல நேரங்களில் தோற்றுக்கொண்டே போகிறார். அவர் பலம் உள்ளது. ஆனால் அவர் செயல்படாத விடிக்கு பரிசுத்த ஆவியானவரை அவித்து போடாதீர்கள் என்று பவுலடியார் சொல்றாருல. பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகளுக்கு நாம் தடை செய்து கொண்டே இருக்கிறோம். அவர் கிரியை செய்ய விடாதபடிக்கு பல நேரங்கள் நம்ம தடை செய்கிறோம். அதான் அவர் சொல்றாரு, மாம்சம் ஆவிக்கு விரோதமானது. பரிசுத்த ஆவியானவருக்கும் மாம்சம் இது நம்ம ரெண்டும் அந்த போராட்டம் இருந்துதான். ஆனா பல நேரங்கள்ல யார் ஜெயிக்கிறது என்பது முக்கியம், யாரை ஜெயிக்க வைக்கிறது மிக முக்கியம். ஆகவேதான் இந்த வசனத்தை நம்ம அதிகமாய் கவனம் செலுத்தணும், அதிகமாய் படிக்கும். இந்த வசனம் நான் அதிகமாய் கற்றுக்கொள்ள அதை கேட்க அதை நான் படிக்க வசனம் என்னை பாவத்திலிருந்து தூரத்துல கொண்டு போய், இல்ல பாவத்தை அதிகமா செய்ய அது என்னை வசனத்திலிருந்து தூரமாய் கொண்டு போய் வைக்கும். இன்றைக்கு பல விசுவாசிகளுடைய வாழ்க்கையில இந்த வேத வாசிப்பு அது பல பல தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் அது அவ்வளவு பார்க்க முடியறது இன்னைக்கு காலகட்டங்கள். பாருங்க, நம்ம அதிகமாக மற்றவரோடு பேசுவதற்கு நேரத்தை செலவிடுவோம். அதிகமாக நம்முடைய மொபைல் போன்கள்ல நைட்டு 1 மணி 2 மணி நேரம் கூட இருக்கிற ஆட்கள் உண்டு. அதுக்கு ஆனா அந்த நேரங்கள்ல தேவ சமூகத்தில் அமர்ந்து அந்த வசனத்தை படிப்பது, அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் நிறைய நேரங்கள் வர்றது இல்லை. ஏன் அப்படின்னா, நம்ம பொறுத்தவரை பழைய மனுஷன் வளருவதற்கு ஏதுவான சூழ்நிலைகள் நம்மளை சுற்றி இருக்கிறதுனால நம்ம அந்த சூழ்நிலைக்குள்ளாகவே போய் கொண்டிருக்கிறோம். அதுக்கு மாறாக இந்த புதிய மனுஷனை தரித்துக் கொண்டு புதிய மனுஷனுக்கு ஏற்ற விதமாக ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஆவியானவர் நமக்கு இடங்களை கொடுத்தாலும் சூழ்நிலைகளை அனுமதித்தாலும் அது நமக்கு நிறைய நேரங்களை அழுப்பு தட்டுகிறது. ஏன்னா ஜெபம் எவ்வளவு நேரம் பண்ண முடியும் சொல்லுங்க? ஒரு 10 நிமிஷம் அவ்வளவுதான். எவ்வளவு வசனம் வாசிக்க முடியும் சொல்றீங்க? ஒரு 10 நிமிஷம் அவ்வளவுதான். ரொம்ப நேரம் வசனம் வாசம் நமக்கு முடிய மாட்டேங்குது. நிறைய நேரங்கள் அது என்னடா எத்தனை இதே எப்படி வாசிக்க தெரிய மாட்டேங்குது. எப்படி உள்ளான மனுஷன் வளருவான்னு சொல்லுங்க? வெளிப்புறமான மனுஷன் வளருவதற்கு நம்ம நிறைய எக்ஸசைஸ் பண்றோம், நல்லா ஃபுட்டு சாப்பிடுறோம், அதை கரெக்டா மெயின்டைன் பண்றோம், எல்லாம் செய்யறோம். ஆனா உள்ளான மனுஷன் வளருவதற்கு என்ன பண்றோம்? அதான் பவுல் சொல்றாரு, இந்த போராட்டம் ஆரம்பிச்சோம் யாருக்குன்னா ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு. இந்த போராட்டம், இந்த ஆவிக்குரிய பரிசுத்த போராட்டத்திற்கு, பரிசுத்தமாய் வாழ்வதற்கான போராட்டம் அங்கே ஆரம்பிக்கும் பொழுது நான் ஒண்ணு புரிஞ்சுக்கணும், ஆண்டவரே என் மனசு புதிதாயிடுச்சு, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், மனம் புதிதாக மாறினதுனால எனக்கு போராட்டம் ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் என் சுய அந்த தீர்மானத்துல, என் சுயத்துல என்னால என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. சுயமாய் நின்று என்னால ஜெயிச்சு முன்னாடி வர முடியாது. இதற்கு யாருடைய உதவி தேவைன்னு கேட்டா எனக்குள்ள இருக்கிறதான பரிசுத்த ஆவியானுடைய உதவி தேவை. நம்ம சுய தீர்மானம் எடுத்து இன்னிலிருந்து இந்த பாவமே பண்ண மாட்டேன்னு நினைப்போம். ஒருவன் இனிமேல் இதை செய்ய மாட்டேன்னு நினைப்போம் நம்மலாம். ஆனா ஒரு 2 நாள் அதை தாக்கு பிடிக்கும், 3ஆவது நாள் நம்மளால முடியாது. சில நேரங்கள் நம்ம பயங்கர திட்டமட்டமா இப்படித்தான் வாழ போறோம்னு முடிவு பண்ணி பயங்கரமான வாழ ஆரம்பிப்போம். ஆனா சூழ்நிலைகள் இருக்க விடாது அப்படி. அதனாலதான் வேதம் சொல்லுது, இல்லப்பா நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொண்டால் மட்டும்தான் நாம் இந்த போராட்ட காலத்துல ஜெயிக்க முடியும். இப்படி ஜெயித்து முன்னாடி போவதற்கு வசனம் ரொம்ப அவசியம். கர்த்தருடைய வசனத்தை நம்ம படிக்கதான் இந்த வசனம் நம்மளை என்ன செய்யும் அப்படின்னா, என்னை ஒவ்வொரு நாளும் அப்படியே என்னை பரிசுத்தமாக்கிக்கிட்டே இருக்கும், என்னை புடம் பண்ணிக்கிட்டு கொண்டே இருக்கும். வசனமே தெரியல, வசனமே எனக்கு இல்லை என்றால், இந்த வசனத்தை நான் அறியாமல் இருப்பேன் என்றால், எது பாவம், எது பரிசுத்தம், எது தேவனுக்கு விருப்பமானது, எது தேவனுக்கு மகிமையை கொடுக்கும், எது தேவனுக்கு நிகழ்ச்சியை கொடுக்கும் என்பதை நம்மளால அறிஞ்சுக்கவே மாட்டோம். அதனால அடிக்கடி வசனத்தை வாசிங்கன்னு சொல்றது. அது மாத்திரமல்ல, தேவனோடு நெருங்கிய உறவு ரொம்ப முக்கியம். தேவனோடு நெருங்கிய உறவு நமக்குள்ளாக இருக்கும் பொழுதுதான் நமக்கும் தேவனுக்கான உறவு எப்படி இருக்குதுப்பா, எந்த அளவுக்கு நம்ம நெருங்கி இருக்கிறோம். இந்த உலகப்புறம் நிறைய பேரோட நெருங்கிய உறவோடு இருப்பாங்க, நிறைய பேரோட டெய்லிஸ் பேசுவோம், நிறைய பேரோட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், நிறைய பேரோட இருக்க விரும்புவோம். ஆனால் ஒரு விசுவாசி இந்த நெருங்கிய உறவை தேவனோடு எவ்வளவு வைத்திருக்கிறோம், எவ்வளவு தூரம் எனக்கும் தேவனுக்கான உறவு இருக்குது. அன்னைக்கு ஏனோக்கு ஏற்கனவே 300 வருஷம் கர்த்தரோடு கூட நடந்தான்னு வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நடப்பான், தேவனோடு கூட நடந்த ஒரு மனுஷன். அவனுக்கு மனைவி பிள்ளைகள் எல்லாம் இருக்கதான் செஞ்சாங்க, அவனுக்கு வேலை இருந்துச்சு, அவனுக்கு பயங்கர பிஸியான ஆளுதான், அவனை சும்மா இருக்கல. அவ்வளவு காரியம் இருந்தாலும் கூட இவன் தேவனோடு நடந்தான், சஞ்சரித்தான். ஒரு அற்புதமான வார்த்தையாது. நம்முடைய உறவு, நெருங்கிய உறவு யாரோடு? தேவனோடு எப்படி இருக்கிறது, இல்ல மற்றவரோடு எப்படி இருக்கு? இதுதான் ஒரு பரிசுத்தத்துக்கான அந்த போராட்டம் அப்ப ஆரம்பிச்சிருது. இதில் போராடி ஜெயித்தால் மட்டும்தான் பவுலை போல சொல்ல முடியும், நான் நல்ல போராட்டத்தை போராடி முடிச்சேன். நம்ம எல்லாருக்கும் ஒரு நாள் முடிவுன்னு ஒரு முடிவு காலம் வரப்போகுது. கடைசி ஒரு நாள் மறிக்கக்கூடிய காலமும் வரத்தான் போகுது.
இந்த மரண படுக்கையில படுத்திருக்கும் பொழுது நம்ம சிந்திச்சு கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்க்கும் பொழுது, இவ்வளவு கால விசுவாச வாழ்க்கையில நான் ஒரு நல்ல போராட்டத்தை போராடிக்க முடியும். அப்படி நிம்மதியா பெருமூச்சோடு நம்ம வாழ்க்கையை ஜீவனை விடுவோமா? இத்தனை வருஷம் நம்ம அப்படியே ஒரு வாழ்க்கை ஏதோ வாழ்ந்துட்டோம், ஆனா என் வாழ்க்கையில அதே பாவத்தோடு அதே பழைய எண்ணத்தோடு காரியத்தோடு தான் இந்த சுபாவத்தோடு தான் நான் மறிச்சிருக்கிறேங்கிற அப்படி மறிப்போம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இது ரொம்ப முக்கியம். பவுல் சொன்னதான், போராட்டம் அது நல்ல போராட்டத்தை போராடும். தேவன் நம்ம கொடுத்த ஓட்டத்தை சரியா முடிக்கணும், கொடுத்த விசுவாசத்தையும் காத்துக்கணும். அப்பதான் நமக்கு என்ன இருக்குன்னு கேட்டா நீதியின் கிரீடம் காத்து. அதான் பவுல் ரொம்ப மெனக்குறாங்க இந்த சபை ஜனங்களுக்கு. அவர் அடுத்தடுத்த வசனங்களில அவங்களை ஏன் இவ்வளவு கண்டிப்போடும் கவனத்தோடும் அன்போடு ஏன் பேசுறான்னு கேட்டா, இவர்கள் எல்லாரும் ஒரு நாள் தேவ சமூகத்தில் நிற்க போறாங்க. அப்படி நிற்கும் பொழுது பழுதற்ற நிலையில இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்குதான் அவர் சொல்றாரு, நீங்கள் இப்ப ரட்சிக்கப்பட்டு வந்துட்டீங்க, இனி போராட்டம் அதிகமா இருக்கும். ஆனா இந்த ஆவிக்கும் மாம்சத்துக்கு இருக்க போராட்டத்துல நீங்கள் ஜெயிக்க வைப்பது யாரை? அது முக்கியம். நம்ம மாம்சத்தை ஜெயிக்க வைக்கிறோமா இல்ல பரிசுத்த ஆவியானவரை? அதான் அதிகம் சொல்றேன். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள், அவித்து போடாதீர்கள். இந்த வார்த்தையில ஏன் அவளுக்கு பேசுறான்னு கேட்டா, நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்னை காண்கிறார், என்னை பார்க்கிறார். ஒருவேளை ஒரு ஒரு தொலைக்காட்சியிலையோ இல்ல மொபைல் போன்கள்லயோ இல்ல வெளியில வேலை பார்க்கிற இடங்களையோ படிக்கிற இடங்களையோ நான் என்ன செய்கிறேன் என்பதை எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்கிட்ட தான் இருக்கிறார், என் கூட இருக்கிறார். வரும் அவரை பார்க்கும்போது துக்கப்படுவாரா சந்தோஷப்படுவாரா? என்னுடைய நடவடிக்கையை பார்த்து அவர் மகிழ்ச்சி அடைவாரா இல்ல சந்தோஷப்படுவாரா இல்ல துக்கப்படுவாரா? அது நமக்கு தெரியணும்ல. அதுவும் பவுல் ரொம்ப வருத்தத்தோடு பேசுவார். தயவுசெய்து துக்கப்படுத்தாதீங்க. ஏன்னா உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணும்படியாக ஆசையாசையாய் வந்த பரிசுத்த ஆவியானவர் ரட்சிக்கப்பட்டோம். எனக்குள்ள இனி அவரோடு கூட பேசணும், அவரோடு கூட இருக்கணும், அவர் என் கூட பேசணும், அவர் என்ன நடத்தலாம் விரும்பிதான் இருக்கிறார். ஆனா பல நேரங்கள்ல அவருக்கு நம்ம துக்கத்தை கொடுத்து கொண்டே வருகிறோம், இந்த போராட்டத்துல தோற்றுக்கொண்டே போகிறோம். அதான் பவுல் ரொம்ப மன பாரத்தோடு பேசுறார். நீங்க தயவு செய்யாதீங்க, இது விரோதமானதுதான், ஆனாலும் நீங்க என்ன செய்யுங்கன்னா ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லி 17ஆம் வசனத்திலே சொல்லி 18ஆம் வசனத்துல வாசிங்கன்னா, ஆவினால் நடத்தப்படுவீர்கள், ஆனால் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்கள் அல்ல என்று சொல்றார். ஏன்னா நியாய பிரமாணத்தின் மூலமாக கிரியைகளை, மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கலாம் என்ற போதனை போச்சுட்டு இருக்கிறாங்க அவங்க. நீங்க இந்த நியாய பிரமாணத்தெல்லாம் கடைபிடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க மிக எளிதாக மாம்சத்தை மேற்கொள்ள முடியும்னு ஒரு போதனை போச்சாங்க. அதான் அவர் சொல்றாரு, இல்லப்பா, நீங்க நியாய பிரமாணத்தினாலே கிரியைகளை அழிக்க முடியாது, மாம்ச கிரியைகளை. மாறாக ஆவியினாலே நடத்தப்பட்டால் மட்டும்தான், பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்பட்டு போதிக்கப்பட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வரக்கூடிய மாம்ச பிரகாரமான இந்த ஆசைகள், இச்சைகள், பாவங்கள் எல்லாம் நீங்கள் மிக எளிதாக வீழ்த்த முடியும். அப்ப இந்த மாம்ச இச்சைகளை நீங்கள் வீழ்த்தணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன அவசியம்னு கேட்டா, இந்த ஆவியானவரால் நடத்தப்படுவது மிக அவசியம். ஆவியானவர் நம்ம நடத்த ரொம்ப விரும்புகிறார், உணர்த்துதலின் மூலமா விரும்பிக்கிட்டே இருக்கிறார், அடிக்கடி நம்ம உணர்த்துவார். இந்த உணர்த்துதல் நம்மளுக்கு அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். ஆவியானவர்கிட்ட ஏதோ பேசுறாரு, ஆவியானவர் என்னை ஏதோ என்னை விரும்புறாரு, என் வாழ்க்கையில் இதெல்லாம் செய்ய விரும்புறாரு என்பதை அவர் உணர்த்தும் பொழுதே நம்ம அதன்படி நடந்துட்டோம் அப்படின்னா நம்மளை எப்படி மோல்டு பண்ணி கொண்டு வரணும்னு விரும்புறாரோ அப்படின்னு கொண்டு வந்துருவாரு. அவர் சொல்றாரு, நீங்கள் யாருனாலும் நடத்தப்பட விரும்புறீங்க, இவர்கள் சொல்லுகிறபடி நியாய பிரமாணத்தினால் நடத்தப்பட விரும்புகிறீர்களா, இல்ல நான் சொல்லுகிறபடி பரிசுத்த ஆவியால் நடத்தப்பட விரும்புகிறீர்களா? பரிசுத்த ஆவியானவர்னாலே நடத்தப்பட்டால் மாம்ச கிரிகள் ஒழிந்து போகும். இந்த நியாய பிரமாணத்தில் நடக்கப்பட்டீர்கள் என்றால் மறுபடியும் நீங்கள் செய்த பாவங்கள், விட்ட பாவங்களை தொடர்த்தான் செய்யும். அதான் பேச 18ஆம் வசனத்திலே. இப்ப 19ஆம் வசனத்துக்கு வரும்பொழுது அவர் சொல்றாரு, மாம்சத்தின் கிரியைகள் ஏறக்குறைய 17 விதமான பாவங்களை பத்தி பேசுறாரு. மாம்சத்தின் கிரியைகள் யாரு என்ன அப்படிங்கும் போது வெளியரங்கமாய், இதெல்லாம் வெளியரங்கமானது என்னென்ன, அவை ஆவனே சொல்லிட்டு அவர் ஒரு 4 விதமான பாவங்களை பேசுறார். விபச்சார பாவங்களை குறித்தும், மத சம்பந்தமான பாவங்களை குறித்தும், சமுதாய பாவங்களை குறித்தும், மதுபான பாவங்கள், இப்படி 4 பிரிவா பிரிச்சுக்கிறார். 4 விதமான பாவங்கள், விபச்சார பாவம், மத சம்பந்தமான ரிலிஜியஸ் அந்த ரீதியான மத சம்பந்தப்பட்ட பாவங்கள், சமுதாய பாவங்கள் சொசைட்டில செய்யற பாவங்கள், அப்புறம் மதுபானத்தினாலே வரக்கூடிய பாவங்கள், இது சம்பந்தப்பட்ட பாவங்கள் என்று 4 பிரிவுகளை பிரிச்சுட்டு ஏற்கனவே 17 பாவங்களை பேசுறார். மாம்சத்தின் கிரியைகள் இது எப்ப வழிபடும், இது யாருக்கு எழுதுகிறார்? விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். இது அவிசுவாசிகளுடைய பாவத்தை பத்தி பேசுற, விசுவாசியுடைய பாவத்தை பத்தி பேசுறார். விசுவாசிகளுக்குள் இந்த பாவம் இருந்துச்சான், அதான் ரொம்ப பகிரங்கமா பேசுறார். நீங்கள் ஆவியினாலே நடத்தப்படாமல் போயிட்டீங்க அப்படின்னா,
பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவதற்கு நீங்கள் வழி கொடுக்காமல் இடம் கொடுக்காமல் போய்விட்டீர்கள் என்றால் இந்த போராட்டத்திலே, பரிசுத்த போராட்டத்திலே, இந்த ஆவிக்குரிய போராட்டத்திலே ஆவியானவருக்கு இடம் கொடுக்காமல் போய்வீர்கள் என்றால் மாம்சம் மேற்கொண்டு விடுவாங்களே. அப்ப இந்த மாம்சம் மேற்கொள்ளும் பொழுது மாம்சத்தினால வரக்கூடிய கிரியைகள் என்னங்கிறத ஒரு லிஸ்ட் போடுறாரு. என்ன லிஸ்ட் போடுறான்னு கேட்டீங்கன்னா, ஏறக்குறைய 17 காரியங்கள் இருக்கிறது. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே என்று 17 விஷயத்தை பேச சொல்றாரு. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யறேன் என்றால் சொல்லுகிறேன்னு சொன்னார். அப்ப அந்த திருச்சபை மக்களுக்கு ஒரு பகிரங்கமான ஒரு அழைப்பு, ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தையை பேசுறார். இப்படி இந்த மாம்சத்தின் கிரியைகளோடு ஒரு மனுஷனை பார்ப்போம் என்றால் அவர்களுக்கு எங்க பங்கு இல்லை அப்படின்னு கேட்டா தேவனுடைய ராஜ்யத்திலே பங்கு இல்லை. ஏன் அப்படின்னா அவருடைய கிரியைகளே அவங்களுக்கு வெளிப்படுத்துறது அவங்க யாரு அப்படிங்கிறது. ரட்சிக்கப்பட்டேன் என்று அறிந்து கொண்டு நினைத்துக் கொண்டு சில நேரங்கள்ல இந்த கிரியைகள் அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது அவர் சொல்றாரு, அப்போ இந்த ரட்சிக்கப்பட்டதுக்கான ஒரு அடையாளம் இல்லை. ஏன்னா முழுக்க முழுக்க மாம்சத்தின் கிரியைகள் தான் இருக்குது. இந்த மாம்சத்தின் கிரியைகளை 4 விதமா அவர் டிவைட் பண்றாரு. விபச்சாரம் சம்பந்தப்பட்ட பாவங்களை பத்தி சொல்லும் பொழுது அது விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், இந்த 4ஐயுமே அந்த கேட்டகரியில வைக்கிறார். 2வது மத சம்பந்தப்பட்ட, ரிலிஜியஸ் சம்பந்தப்பட்டதான பாவங்களை பத்தி பேசுறார். அது விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், அது மாத்திரம் பிரிவினைகள், மார்க்க பேதங்கள். சமுதாய பாவங்கள், சொசைட்டில பண்ணக்கூடிய பாவங்களை அவர் பேசுறாரு. கோபங்கள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், பொறாமைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், இதெல்லாம் சொசைட்டி, சமுதாயத்திலே நாம் செய்யக்கூடிய பாவம். கடைசியா மதுபானத்தினாலே வரக்கூடிய பாவங்கள், அத 4வது பேச சொல்றாரு. வெறிகள், களியாட்டுகள், சண்டைகள் என்பத பகைகள், இதெல்லாம் பேசுறாரு. இத அந்த லிஸ்ட் போட்டுட்டு இது எல்லாம் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையை ஆக்கிரமிக்க முடியும். வரும், அதெல்லாம் தாராளம். எப்ப வரும்? ஆவியானவர் நடத்தப்படுவதற்கு நாம் இடம் கொடுக்காமல் இருக்கும் பொழுது. இல்லைன்னா பிரச்சனை இல்லை. இல்லைன்னா என்ன ஆகுங்கிறத பின்னாடி ஆவியின் கனிவன் பேசுறாங்க. அப்ப ஆவியானவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து ஆவியானவர் மொழி நடத்தப்பட்டால் கனிகள், இல்லை என்றால் இங்க மாம்சத்தின் கிரியைகள், 2ஐயும் அப்படி பேசுறாங்க. அப்ப ஆவியானவருடைய நடத்துதல் நமக்கு கனிகளை கொண்டு வரும், நமக்கு அற்புதகரமான ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆனா இந்த மாம்சத்திற்கு இடம் கொடுப்போம் என்றால் மாம்சத்தின் கிரியைகள் இப்படி இருக்குது. இது எல்லாத்தையும் பெரிய பட்டியல் எடுக்கிறார் கர்த்தர் சித்தம். நம்ம அடுத்த வாரம் இந்த மாம்சத்தின் கிரியைகளை குறித்து நம்ம கற்றுக்கொள்வோம். இந்த மாம்சத்தின் கிரியைகள் அப்படின்னா என்ன, இதை நம்ம எப்படி தவிர்ப்பது, அதை நம்ம தவிர்ப்பதன் மூலமா நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னு நம்ம அடுத்த வாரம் என்ன செய்வோம் என்றால் இந்த மாம்சத்தின் கிரியைகளை குறித்து சில விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்வோம். இன்றைக்கு நம்ம கற்றுக்கொண்ட விஷயங்கள் ஒரு 4-5 வருஷம் தான் பார்த்தோம். நம்ம 4-5 விசரங்கமா இருந்தாலும் கூட அதுல ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அதான் முக்கியம். தேவன் நம்மளை ஒரு சபையாக இணைத்து வைத்திருக்கிறார். அந்த சபையிலே நம்ம போதிக்கிற போதகர்களை நம்ம கவனமா கவனிக்கணும். இந்த போதனையில் இருக்கக்கூடிய சத்தியம் என்னங்கிறது பார்க்கணும். ஒருவேளை அது கள்ளப்போதமா கூட இருக்கலாம். அப்ப நம்ம அதுல தெளிவா இருக்கணும். அப்ப இன்றைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல இந்த கள்ள போதகர்களை அறிந்து கொண்டு இனம் கொண்டு தவிர்ப்பது மிக நல்லது. இன்னொரு பக்கம் உள்ளே இருக்கிற விசுவாசிகள் எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா ஒருவர் பட்சிப்பதல்ல, ஒருவர் மேல் ஒருவர் இந்த பாரத்தை சுமக்கிறவர்களாய் காணப்படும் பொழுது தேவன் நம் மூலமாக அந்த வளர்ச்சியை கொடுக்க போகிறார். அது மாத்திரம் இன்னொன்று பார்த்தோம், பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோமா, மாம்சத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில உயர்வா இருக்கும். மாம்சத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது இன்றைக்கு நன்றாக இருக்கும், முடிவு மிக கஷ்டமா இருக்கும். அதான் இன்னைக்கு பார்த்தோம். கர்த்தர் சித்தம் நம்ம அடுத்த வாரம் தொடர்ச்சியாக இந்த மாம்சத்தின் கிரியைகளை குறித்தும் அதனுடைய அப்படி என்றால் என்ன முதல்ல படிச்சுட்டு அதை தவிர்ப்பது எப்படி, அதற்கான சில சொல்யூஷன் என்ன, இதை எப்படி தவிர்க்கலாம். ஏன்னா இது இந்த மாசத்துல தான் இருக்கிறோம், இது இருக்கத்தான் செய்யுது, இதை எப்படி தவிர்க்கலாம், தவிர்ப்பது வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன, இதை நம்ம செய்வோம் என்றால் அடுத்த வாரம் கற்றுக்கொள்வோம். கர்த்தராமே இந்த நாளில் கொடுத்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சரி, எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் ஜோடி ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் தெரிவிக்கிறோம். இன்றைக்கும் கூட அந்த உரை நாங்கள் ஒரு சில தேவ பிள்ளைகளாக நம்முடைய திருச்சமயத்தில் நாங்கள்
அமர்ந்து உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாய் நீர் எங்களுக்கு பாராட்டிய கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக உங்களுக்கு நன்றி. அவசனாகிய பவுலடிகளார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கலாத்தியா மாகாணங்களில் இருக்கிறதான திருச்சபைகளுக்கு இந்த நிருபத்தை எழுதும் பொழுது ஏறக்குறைய அந்த சபையால் சத்தியத்தை வளர்க்கப்பட்ட சபைதான், நல்ல வளர்ச்சி அடைந்த ஒரு சபைதான். ஆனாலும் ஆண்டவரை பிசாசானவன் இந்த வளர்ச்சி அடைந்த வளர்ந்து கொண்டிருக்கிற திருச்சபை மேலே கண் வைத்து அதை எப்படி பாழாக்கலாம் என்று எண்ணி ஆண்டவரே கள்ள போதகர்கள் மூலமாக விசுவாசிகளுக்குள்ளாக ஆண்டவரே ஒரு பெரிய ஒரு பிரிவினைகளை கொண்டு வந்தான். அதை நிவர்த்தி செய்யும் பொருட்டாக இந்த பவுலடிகளார் இன்றைக்கு பேசுகிற வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே நாங்களும் அப்பா நீர் எங்களுக்காக வைத்திருக்கிறதான உன்னதமான திட்டம், தீர்மானங்கள் உண்டு. நாங்களும் கூட ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவருக்கு ஏற்றபடி நாங்கள் நடந்து நாங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டோம். எங்கள் சுதந்திரத்தை உம்முடைய நாம மகிமைக்காக பயன்படுத்த வேண்டிய ஒழிய எங்களுடைய ஆண்டவரை பாவ கிரியைகளுக்கு பயன்படுத்தக்கூடாது என்பதை நாங்கள் இதை கற்றுக்கொண்டோம். எங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்பதை ஆண்டவர் நாங்கள் ஒருமுறை கூட நாங்கள் ஆராய்ந்து அறிந்து உமக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ தேவனுடைய உதவி செய்ய ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் செய்கிற எல்லா கிரிகளுக்கும் ஆண்டவரே வெளிப்படையான பலன் ஒரு நாள் தேவ சமூகத்தில் இருக்கிறது. ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் ஒரு நாள் முன்பாக நிற்க போகிறோம். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று தேவ சமூகத்தில் இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஒரு நாள் கிறிஸ்துவ நியாயஸ்தானத்தில் நிற்கும் பொழுது ஆண்டவரே அவனவன் செய்த நன்மை தீமைகளை கற்றுக் கொண்டு வர போகிறேன். ஆகவே நாங்கள் ஒருவர் ஆண்டவரே கடித்து பட்சித்து அழியாதபடிக்கு சபைகளுக்குள்ளாக ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை பக்தி விருத்தியையும் அது மாத்திரமல்ல உயர்வையும் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிற பிள்ளைகளாய் நாங்கள் வளர தேவரை எங்களுக்கு உதவி செய்யும்படி ஆய்வு வந்து செய்யணும். அப்பா ஆவிக்கேற்றபடி நடந்து ஆவியின் கனியை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய, மாம்சத்திற்கு ஏற்றபடி நடந்த இந்த கிரியைகள் மூலமாக எங்களை அழித்துக் கொள்ளாதபடிக்கு தொடர்ந்து உங்களுடைய நாம மகிமைக்காக வசனத்தின் அடிப்படையில் நாங்கள் வாழ வளர தேவரை எங்களுக்கு உதவி செய்யும்படி ஆய்வு வந்து செய்கிறோம். வந்த ஒருவரையும் என் பேர் பாராட்டி ஆசீர்வதிக்க திரும்பி சொல்லும் பொழுது ஆண்டவரே உங்களுடைய கிருபையின் கரம் தாமே எங்கள் அனைவரோடு நடத்தும்படியாய் வந்து செய்கிறோம். நீர் ஆண்டவரே எங்கள் மூலமாக மேம்படுகிறது என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து உடைய வருகை வர தாமதிக்கும் என்றால் நாங்கள் மறுபடியும் ஒருவரை சந்திக்க உதவி செய்யுங்க. அதுவரை தேவனுடைய கிருபையும் சமாதானமும் எங்கள் அனைவரோடு நடத்தும்படியாய் கர்த்தரும் மீட்பரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். கர்த்தரே ஸ்தோத்திரி, உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, நாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, அவர் சில சகலவானும் மறவாதே.